இந்த மாதிரி லாஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Cauliflower 65. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா Cauliflower 65 உங்க ஸ்டைல்ல செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. சோ Cauliflower 65 னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அப்படியே மசாலா எல்லாம் போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தா சொர்க்கமா இருக்கும். Cauliflower fry செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஆனா இதுல போடுற மசாலாக்கள் இருக்கே, அத கரெக்ட்டா போடலனா சரியா காலிஃப்ளவர்ல மசாலா ஒட்டாது. காலிஃப்ளவர்ல மசாலா உதிராம எப்படி டேஸ்டா செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல கத்துக்க போறீங்க. ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டுங்க. நம்ம இப்போ காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். அதுக்காக தான் சுடு தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. பெருசாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரும் தண்ணியிலே போட்டுடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தண்ணியோட ஹீட்லேயே இது சூடானா போதும். நம்ம ஒரு கொதி விட்டால் கூட இந்த காலிஃப்ளவர் அப்படியே நல்லா வெந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இந்த காலிஃப்ளவர் 65 2 நிமிஷம் இப்படியே விட்டுடுங்க. அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட அது செத்து போயிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். காலிஃப்ளவர் நல்லா தண்ணி வடிகட்டி வச்சாச்சுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். வெறும் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாங்க. நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாப்பொடி தான் போட்டிருக்கேன். இதுலேயே 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறனோ அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக இருக்கணும்னா அரிசி மாவு போடணுங்க. ஸோ 1 டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற எந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி. நம்ம இடியாப்பத்துக்கு எப்பயுமே அரிசி மாவு வச்சுருப்பல்ல, அதுதான் நான் போட்டிருக்கேன். இதிலே 2 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாங்க. இதிலே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. கரம் மசாலா பொடியும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாட் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாட் மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை வரும். அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதோடைய உலர்ந்த வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உலர்ந்த வெந்தயக்கீரை போடும்போதும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சுவை கொடுக்கும். நல்ல ஒரு வாசனை வரும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவெலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கூட குறைச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை டேஸ்ட் பார்க்கும்போதும் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் அந்த காரம் உப்பு எல்லாத்தையும் இழுத்துடும். பாருங்கள், மசாலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சா காலிஃப்ளவரும் இதிலே போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் கோட் ஆகணும். நான் எடுத்த காலிஃப்ளவர் சைஸ் அளவுக்கு இந்த மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கிறது சின்னதாக இருந்தால் இதை விட மசாலாவை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லை பெரிய காலிஃப்ளவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மசாலாவை ஏற்றிக்கணும். மசாலா நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகணும். உங்களுக்கு மசாலா பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் அதாவது 2வது கோட்டிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ போட்டுக்கலாங்க. எப்பயும் எல்லாம் ஒன்றா போட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த மசாலாவை டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
பாருங்க, ஒவ்வொரு காலிஃப்ளவர்லேயும் மசாலா இந்த மாதிரி நல்லா கோட்டாக இருக்கணும், இல்லைன்னா காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும். மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 10 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. வாங்க இப்போ காலிஃப்ளவர் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இனிமேல் காலிஃப்ளவர் போட்டுடலாம். நம்ம மசாலா தடவி வச்ச காலிஃப்ளவரை இப்போ ஒரு வாட்டி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் அடியில் இறங்கியிருக்கும், ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனிமேல் ஒவ்வொரு காலிஃப்ளவராக எண்ணெயில் எடுத்து போட்டுடலாங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இதை செவக்க திருப்பி கொடுக்கலாங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக இது பொரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும், அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மீடியம் அனலில் வச்சு தான் வேக வைக்கணும். வேக திருப்பி கொடுத்துக்கிட்டும் இருக்கணும். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 மாதிரி போடுறேங்க. அதாவது ஓவர் மசாலா இல்லாமல் லேசாக கோட்டாக இருக்கிற மாதிரி போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப மசாலா ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது பஜ்ஜி மாதிரி இருக்கும், அப்புறம் காலிஃப்ளவர் 65 மாதிரி இருக்காது. வேக திருப்பி கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கேன். காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா இந்த எண்ணெயில் கொதிக்கிற சத்தம் கம்மியாயிடும். இப்போ அப்படியே பொங்கி வருதில்ல, இதெல்லாம் நல்லா அடங்கிடும். முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க, இன்னும் கால்வாசி வேகணும். பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. பார்க்கும் போதே தெரியுது, முன்ன இருந்ததை விட நல்லா சுருங்கியும் இருக்குது காலிஃப்ளவரு. இங்கே பாருங்கள், அப்படியே ப்ரௌனாக இருக்குது. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இனிமேல் காலிஃப்ளவர் எடுத்துடலாங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் பொரிச்சிக்கலாங்க. இதுதாங்க லாஸ்ட் அடிசல், இதுவும் போட்டுடலாம். மொத்தம் 2 அடிசல் தாங்க நான் எடுத்த காலிஃப்ளவர் வந்தது. மீதி இருக்கிற அந்த மசாலாவை அப்படியே இது மேலே ஊற்றிடலாம். வீடு பூரா வாசனைங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போனோன்னா உள்ளே ஒரு வாசம் வருமே, அந்த வாசம் அடிக்குது. லாஸ்ட் அடிசலும் முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இந்த காலிஃப்ளவர் எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். பிரியாணி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஃப்ரைட் ரைஸ், இப்படி அடுக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கூடையும் இந்த காலிஃப்ளவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நம்ம 2வது அடிசலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுவும் எடுத்துடலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. வா, பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. மெயினாக காலிஃப்ளவர் செய்யும் போதும் மசாலா உதிர்ந்து போகும். அதே மாதிரி காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம போடுற மசாலா தான். அளவு அதிகமாக மசாலா போட்டாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் போடணும். நிறைய அரிசி மாவு போட்டாலும் ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் அதிகமாகிடுச்சுன்னா பஜ்ஜி மாதிரி இருக்கும். ஸோ இது காலிஃப்ளவர் 65 மாதிரி இருக்கணும்னா ரொம்ப அதிகமான மசாலாவும் இருக்கக்கூடாது, லேசான ஒரு கோட்டோடு இருக்கணும். இங்கே பாருங்க, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லை, இதில் நல்லா கோட்டாக இருக்குது. ஆனால் பஜ்ஜி மாதிரி லேயர் கிடையாது. இதில் லேயர் கண்டிப்பாக வந்துச்சுன்னா அது பஜ்ஜின்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்ட அளவுகளோடு போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கூடி குறைச்சி போட்டுக்கணும். இதில் சாட் மசாலா போட்டிருக்கேன். கண்டிப்பாக சாட் மசாலா கிடைச்சா போடுங்க. அதில் ஒரு புளிப்புத்தன்மை தரும் பாருங்க, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் ரொம்ப எண்ணெயும் இழுத்துருக்காது. இங்கே பாருங்களேன், இப்படி நான் புளிஞ்சே காட்டுறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றுதா? கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் இழுத்துருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ரொம்ப அப்படி எண்ணெய் கசிஞ்சிக்கிட்டு ஊற்றாது. கொஞ்சமாவது எண்ணெய் இழுத்தாதான் அது காலிஃப்ளவர் 65. ரொம்ப ட்ரையாக இருந்தால் அது வத்தல் மாதிரி இருக்கும். ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா நம்ம தண்ணி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது மசாலா மிக்ஸ் பண்ணும் போது. அதே மாதிரி காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும் போது நல்லா வடிகட்டிடணும். காலிஃப்ளவரில் தண்ணி கொத்துட்டு இருந்தாலும் நல்லா எண்ணெய் இழுக்கும். நல்லா மசாலாவும் கோட்டாக இருக்குது. அதே மாதிரி மசாலா உதிராமல் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ்களை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? செய்யும் போதே சரியான வாசனையாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, ஓஹோ, ஓ மை காட், என்ன டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கா. எல்லா அளவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு பீஸ் போட்டோன்னா சும்மா சுருன்னு இருக்குங்க. காரம்லாம் அதிகமாக தெரியல. அந்த புளிப்பு, அந்த சாட் மசாலா போட்டோம் பார்த்தீங்களா, அது அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ்லாம் ஊற்றணும்ல, அது எல்லாமே சூப்பராக தெரியுது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. மேலே கிறிஸ்பியாகவும், இங்கே பாருங்கள், உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. யாரெல்லாம் கேட்டிங்களோ காலிஃப்ளவர் 65 அவங்களும் செய்யுங்க. யார் கேட்கலையோ நீங்களும் செய்யுங்க. அதாவது எல்லாருமே இதை செய்யுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போட்ட காரமும் கம்மி தான், நிஜமாக சொல்கிறேன். காரம் தெரியவே இல்லை. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பாருங்கள், நம்ம கருவேப்பிலெல்லாம் போட்டிருப்போம். இந்த கருவேப்பிலை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம இந்த காலிஃப்ளவரோடு போட்டோம் பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு வாசனை கொடுக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.